எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 2027 பேட்சுக்கு நடந்த முதலாம் தவணை FWC பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். 2027 பேட்சுக்கு நடந்த முதலாம் தவணை FWC பேப்பர் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே நம்ம MCQ கேள்வியில் முதல் 15 MCQ கேள்வி பார்த்துட்டோம். MCQ கேள்வியில் முதல் 15 MCQ கேள்வி பார்த்துட்டோம். அதில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது அடுத்தது பார்க்க போகிறது 16வது MCQ கேள்வி. 16வது MCQ கேள்வி. 16வது MCQ கேள்வி என்ன கேட்டீங்கன்னா ஏபிசிடி கூட்டில் வராரு. என்ன சொல்றாண்டா, மைய அணு SP கலப்பாக்கமாக உடைய மூலக்கூறு தொடர்பாக பின்வரும் கூட்டுகளில் சரியானது அல்லது சரியானவன் சொல்லி கேட்கிறான். சரியானது அல்லது சரியானவன் சொல்லிருக்கான். SP கலப்பாக்கம் என்ன இருக்கணும், அங்க VSIPR ஜோடிகள் 2 இருக்கணும். SP கலப்பாக்கம்ல VSIPR ஜோடி 2 இருக்கணும். சரி, பிணைப்பு கோணம் 180 பாகை இருத்தல் வேணும். பிணைப்பு கோணம் 180 பாகையாக இருத்தல் வேணும். சரி, பிணைப்பு கோணம் என்ன 180 பாகை இருக்கணும். அந்த கூட்டப்ப என்ன சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பி கூட்டு என்ன சொல்றேன்னா, மூலக்கூறின் கேத்திர கணித வடிவம் நீட்டலாக இருக்கும். மூலக்கூறோட கேத்திர கணித வடிவம் மூலக்கூறு கேத்திர கணித வடிவம் வந்துட்டு நீட்டலாக இருக்கும் சொல்றியான். அந்த கூட்டம் சரியா வருவார். அந்த கூட்டம் என்ன சரியா வருவார். சரி, அடுத்த சி கூட்டம் என்ன சொல்றாரு, மூலக்கூறு 2 பைப்பிணைப்புகளை கொண்டிருத்தல் வேணும் சொல்றாங்க. மூலக்கூறு 2 பைப்பிணைப்புகளை கொண்டிருத்தல் வேணும் சொல்றாங்க. இங்க பாரு, மூலக்கூறு 2 பைப்பிணைப்புகளை கொண்டிருத்தல் வேணும் சொல்ற கூட்டம் என்ன, சி கூட்டு வந்துட்டு 2 பைப்பிணைப்புகளை கொண்டிருத்தல் வேணும் சொல்றான். அப்ப சி கூட்டு என்னன்னா இங்க பிழைய வருவாரு. ஏன்னு சொல்லிட்டேன்னா இங்க பாரு, பெர்லியம் ஹைட்ரேட் எடுத்தேன்னு சொல்லிட்டேன்னா இங்க வந்துட்டு என்ன இருக்காது, இங்க எந்த பைப்பிணைப்பும் இருக்காது. பைப்பிணைப்பு இருக்க மாட்டார். இந்த இடத்துல பைப்பிணைப்பு இருக்க மாட்டார். இதுல வடிவம் பார்த்தீங்கன்னா நேர்கோடு வடிவம் இருப்பாரு. SP கலப்புல இருப்பாரு. இதுல எந்த பைப்பிணைப்புமே இருக்க மாட்டார். அப்ப இந்த கூட்டு என்ன, சி கூட்டு வந்துட்டு இங்க பிழையாகுது. இந்த இடத்துல பிழையாகாது. சரிதானே. அடுத்து டி கூட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, மைய அணு கூட்டம் 2 அல்லது கூட்டம் 14 இருத்தல் வேணும் இருக்கலாம் சரி. மைய அணு கூட்டம் 2 அல்லது கூட்டம் 14 இருக்கலாம் சொல்றான். கூட்டம் 2 கூட்டம் 14 என்ன செய்யலாம், கூட்டம் 2 உரிக்கிறதுல பார்த்துட்டு சொல்றேன். அது என்ன இருக்கும், SP கலப்பு வரணும். அதாவது இதில் பெர்லியம் பார்த்தா என்ன இருக்கும், SP கலப்புல இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டம் 14 இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம், SP கலப்புல வருவாங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடு எடுத்தேன்னு சொன்னா CO2 எடுத்து என்ன வருவாரு, உனக்கு வந்துட்டு SP கலப்பாக்கத்துல ஒரு SP கலப்பாக்கத்துக்கு வருவார். இங்க பாரு, கூட்டம் 2 அல்லது கூட்டம் 14 இருத்தல் வேண்டும் சொல்லலாம். இருக்கலாம்னு சொல்றான். இதால இந்த கூட்டம் டி கூட்டம் நம்மளுக்கு சரின்னு சொல்லி எடுக்கலாம். இருத்தல் வேணும் சரி எடுத்தானா என்ன பிள்ளை, இருத்தல் வேண்டும் சரி எடுத்தானா இந்த இடத்துல பிழைக்கும். ஏன்னு சரி சொன்னா, இருத்தல் வேண்டும் எடுத்தா N2 என்ன N2, அதாவது நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் சரிதானே. இவர் எடுத்த என்ன சொல்றேன்னா, இவர்ல பாரு நைட்ரஜன் வந்துகிட்டு என்ன இருக்க போகுதுன்னு சொல்றேன், SP கலப்புல இருக்கு. நைட்ரஜன் வந்துட்டு SP கலப்புல இருக்கும். நைட்ரஜன் SP கலப்புல இருக்கும். ஆனா இது வந்துட்டு 14ஆம் கூட்டமோ 2ஆம் கூட்டமோ இல்ல. இருத்தல் வேணும்னு சொன்னா இந்த கூட்டு பிள்ளையா இருக்கும். இருக்கலாம்னு சொன்னதால இந்த கூட்டு டி கூட்டு பிள்ளை. இங்க பாரு, ஏ கூட்டு சரி, பி கூட்டு சரி, டி கூட்டு சரி. ABD எத்தனாவது விட, 5வது விடையா இருக்கு. சரி, ABD ஆக எத்தனாவது விடையா வரப்போது, 5வது விடையா வருவார். அடுத்து பார்த்தோன்னா S2O3 2- உள்ள சல்பர் அணு S2O3 2- இருக்கிற கந்த அணு தொடர்பான பின்வரும் கூட்டுகள் எது சரியான இருக்கேன். S2O3 2- இதான் S2O3 2- S2O3 2- இங்க சல்பர் சரிதானே. S2O3 2- இதுல இந்த மூலக்கூறு இதுல S2O3 2- கந்த அணு தொடர்பான பின்னணி கூட்டுகள் எது சரியான, கந்த அணு மைய அணு சரி. அந்த மைய அணு வந்து கந்த அணு சரியான். ஏ கூட்டு என்ன சொல்லலாம், மைய அணு கந்த அணு சரி. மைய அணு வந்துட்டு என்ன கந்த அணு தான் இருக்குது. அத்துடன் மூலக்கூறு தல முக்கோண வடிவம் சரியான். இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா VSIPR சோடின்றது என்ன, சிக்மா பிணைப்பும் தனிச்சோடியும் சல்பரை சுத்திருக்கிற சிக்மா பிணைப்புகளை பார்த்து 4 சிக்மா பிணைப்பு இருக்காரு. தனிச்சோடி யாருமே இல்ல. அப்ப 4 சிக்மா பிணைப்பு இருக்காரு. அப்ப VSIPR சோடி மொத்தம் VSIPR சோடி எத்தனை, 4 VSIPR சோடி 4 VSIPR சோடி இருக்காருண்டா. இவர வடிவம் என்ன வரப்போதோ, இவர வடிவம் உனக்கு நான்முகி வடிவம் அறிக்க போதும். இங்க தலைமுக்கன் வடிவம் சொல்லிருக்காங்க. ஆக அந்த கூட்டோ பிள்ளை, ஏ கூட்டோ பிள்ளை. பி கூட்டு என்ன சொல்றீங்கடா, மைய அணு கந்தகம் ஒவ்வொரு கந்தகம் அணுவும் +2 ஒட்சியேற்ற நிலை இருக்கும் சரி. +2 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கும் சரி. ஒவ்வொரு அணுவும் வந்துட்டு +2 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கும் சரி. இங்க பாரு,
இந்த இந்த பாரு இந்த ஒட்சியேட்டர் என்ன பார்ப்போம். ஒட்சியேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பிணைப்பால இந்த கந்தானுக்கு பூஜ்ஜியம், இந்த கந்தானுக்கும் பூஜ்ஜியம், இந்த பிணைப்பால இந்த கந்தானுக்கும் பூஜ்ஜியம், இவருக்கும் பூஜ்ஜியம். இந்த இருக்கிற பிணைப்பால எஸ்ஓ பிணைப்பால பார்த்தீங்கன்னா இவருக்கு -1, இதுல +1. இந்த இதுல பார்த்தீங்கன்னா இதுல -1, இதுல +1, இதுல -1, இதுல +1, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா -1, இதுல வந்துட்டு +1 அடிக்க போதும், +1 அடிக்க போதும். ஆக மொத்தத்துல இந்த சல்பர் இந்த இருக்கிற சல்பரை ஒட்சியேட்டர்னு பார்த்தீங்கன்னா +4 அடிக்க போதும். இந்த சல்பரை ஒட்சியேட்டர்னு பார்த்தீங்கன்னா 0 அடிக்க போகுது. சரிண்ணே, ஒருத்தர் வந்துட்டு +4லையும் இன்னொருத்தர் வந்துட்டு 0லையும் இருப்பாரு. ஒவ்வொரு கந்த அணுவும் +2 ஒட்சியேட்டர் நிலையில் இருக்குன்னு சொல்லிக்க அப்ப அந்த கூட்டம் பிழை. மையானு கந்தகமும் நான்முகை வடிவம் சொல்லிக்கான் சரி, சி கூட்டு சரி. அடுத்தது கந்தகத்தின் மின்னதியல்பு ஒட்சிசனை விட உயர்வு சொல்லுங்க. கந்தகத்தின் மின்னதியல்பு ஒட்சிசனை விட உயர்வுன்னு சொல்றான் பிழை. கந்தகத்தின் மின்னதியல்பு எப்பயுமே ஒட்சிசனை விட சிறியதான் இருக்கும், ஒட்சிசனை விட குறைவா தான் இருக்கும். சரி, கூட்டத்தின் வழி என்ன செய்யும்? மின்னதியல்பு குறையும். கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழே என்ன செய்யும்? மின்னதியல்பு குறையும். அங்க ஏ பிழை, பி பிழை, சி சரி, டி பிழை. இப்ப சி மட்டும்தான் சரி. எத்தனை விட போதும்? 5வது விடையா இருக்கும். சி மட்டும்தான் சரி, 5வது விடையா இருக்க போகுது. சரி, கந்த மின்காந்த கதிர்போல் 18வது எம்சிக்கு எடுத்தா 18வது எம்சிக்கு சொல்ல மின்காந்த கதிர்ப்புகள் அவற்றின் இயல்புகள் தொடர்பாக பின்வரும் கூட்டுகளில் உண்மையான இருக்காங்க. மின்காந்த கதிர்ப்புகள் அவற்றின் இயல்புகள் தொடர்பாக பின்வரும் கூட்டுகள்ல எது உண்மையான இருக்கான்னு எடுப்பாரு. ஏ கூட்டு என்ன சொல்றேன்டா, மின்காந்த கதிர்ப்புகள் மின்புலத்தால் பாதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றான். மின்காந்த கதிர்ப்புகள் மின்புலத்தால் பாதிக்கப்பட மாட்டேன்னு சொல்லியான். சரியா இல்லையா? இது சரி. ஒரு மின்புலம் காந்த புலத்தால் அங்க மின்புலத்தால பாதிக்கப்படணும்னு இருக்கணும். ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் ஒன்று இருக்கணும். என்ன எலக்ட்ரிக் சார்ஜ் ஒன்று இருக்கணும். இங்க பார்த்தேன்னு சொன்னா மின்காந்த கதிர்ப்புகளுக்கு அங்க எலக்ட்ரிக் சார்ஜ் ஒன்று இருக்க மாட்டாரு. எலக்ட்ரிக் சார்ஜ் ஒன்று இருக்க மாட்டாரு. இதால வந்துட்டு அவர் மின்புலத்தால செய்ய மாட்டாரு, பாதிக்கப்பட மாட்டாது. ஏ கூட்டு சரி. கதோட்டு கதிர்கள் மின்காந்த கதிர்போலின் ஒரு வகையான தெரியும் இல்ல. கதோட்டு கதிர்ன்றதான இலத்திரங்கள் மின்காந்த கதிர்போல அல்ல. உலக மேற்பரப்பிலிருந்து வெளிப்படும் கதிர்ப்புகள், உலக மேற்பரப்பிலிருந்து வெளிப்படும் கதிர்ப்புகள் மிகச்சிறிய சக்தி பொதிகள் என உயிர்த்தெறிந்தவர் மெக்ஸ் பிளாங்க் சொல்லியான். உலக மேற்பரப்பிலிருந்து வெளிப்படும் கதிர்ப்புகள் மிகச்சிறந்த சக்தி பொதிகள் என உயிர்த்தெறிந்தவர் மெக்ஸ் பிளாங்க் சொல்லியான. பிளாங்க் இல்ல, யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். பிளாங்க் இல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆக சி கூற்று பிழை. எல்லா வகை மின்காந்த கதிர்ப்புகளும் வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்துடன் பயணிக்கும் செய்யும். சரி, எல்லா வகை மின்காந்த கதிர்ப்புகளும் வெற்றிடத்தில் என்ன செய்யும்? ஒளியின் வேகத்துல பயணிக்கும். அதாவது 3 × 10⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻ வேகத்துல பயணிக்கும். டி கூட்டும் சரி. ஏ கூட்டும் டி கூட்டும் சரி. எத்தனை விட? 4வது விட. 18வது எம்சிக்கு 4வது ஆன்சர் இருக்கும். அடுத்த பாரு என்ன சொல்றேன்னா, XYZ ஆகியன 19வது எம்சிக்கு என்ன சொல்றேன்னா, XYZ ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள அடுத்து வர 3 மூலகங்களாகும். அடுத்து வர 3 மூலகங்களாகும். இவற்றின் முதலாம் அயனாக்க சக்திகள் Y X, அதாவது Y விட, அதாவது Z விட X கூட X விட Y கூட எனும் வரிசையில் அமைந்துள்ளன. மூலகம் X ஆக இருக்கக்கூடியது என்ன? சரி, மூலகம் X ஆக இருக்கக்கூடியது எதுன்னு சொல்றாங்க? XYZ வந்துகிட்டு ஆவர்த்தன அட்டவணையில அடுத்து வரும் மூலகம் அறிக்கைன்னு சொல்லிக்கலாம். அடுத்து வரும் மூலகம் தான். சரிதானே? அடுத்து வரும் மூலகமா, அடுத்து வரும் மூலகமா. சரி, ஆவர்த்தன அட்டவணையில அடுத்து வரும் மூலகமா. இதுல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆவர்த்தன அட்டவணையில அடுத்து வரும் மூலகம் அறிக்காரு. ஆவர்த்தன அட்டவணையில அடுத்து வரும் மூலகம் அறிக்காரு. இதுல பாரு XYZ என்ன? XYZ. இதுல XYZ XYZ. இங்க பாரு, இந்த இடத்துல X, இந்த இடத்துல Y, இந்த இடத்துல Z, இந்த இடத்துல Z. இப்படி வரணுமா இருந்தா XYZ அடுத்து ஒரு மூலகம் XYZ இப்படி வரணுமா இருந்தீங்கன்னா இதுல அயனாக்க சக்தி மாறல எப்படி வர போதோ Yக்கு கூட இருக்கும், Y-யோட Z குறைய இருக்கும், Z-ஓட X குறைய இருக்கும், Z-ஓட X குறைய இருக்கும். சரிதானே? இந்த மாதிரி அவன் தந்திரிக்கிற கிராஃப், இந்த அவன் தந்திரிக்கிற ஓட இந்த மாதிரி இருக்காரா? இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தேன்னா இல்ல, இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி இல்ல. அவன் தந்திரிக்கிற ஓட இந்த மாதிரி இல்ல. சரி, இவரத்துல அதாவது XYZ இப்படி வரணும்னு சொல்லி நினைக்கிறேன், இந்த மாதிரி இருக்கணும். அப்ப இவரு வரமாட்டார், இவரு வரமாட்டார். இப்ப இவரு வரமாட்டாரு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்ப இவர் வந்துகிட்டு X, இது வந்துகிட்டு Y, இது வந்துகிட்டு Z, இது வந்துட்டு Z இப்படி வரணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும்? XYZ என்ன செய்யணும்? ஒரே ஓர்டர்ல அதிகரிச்சுட்டு போகணும். ஒரே ஓர்டர்ல அதிகரிச்சுட்டு போகணும். அப்படியும் இல்லை, அவன் தந்திரிக்கிறது அப்படியும் இல்லை.
சரி, இதே மாதிரி இதே ஓர்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா XYZ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுவும் வந்துகிட்டு இதுவும் வந்துட்டு என்ன இருக்கும், அதாவது XYZ இப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரே நேர்கோட்லையும் இல்லை, ஒரே நேர்கோட்லையும் இல்லை. ஆனா அவன் எப்படி தந்திருக்கான்னு சொல்லிச்சேன்னா XYZ வந்துட்டு அடுத்து வரும் மூலகங்களா இருக்குது. அவர் தன்னுடைய அடுத்து வரும் மூலகமா இருக்காரு. ஆனா வைக்கு அதாவது எப்படி இருக்காருன்னு சொல்லிச்சுன்னா வைக்கு கூட அதுக்கிட்டால எக்ஸ் இருக்காரு, அதுக்கிட்டால Z இருக்காரு. இது எப்படி வரும்னு சொன்னா வைக்கு வந்துகிட்டு வைக்கு வந்துட்டு கூட அதுக்கிட்டால வந்துகிட்டு எக்ஸ் இருக்காரு, அதுக்கிட்டால வந்துட்டு Z இருக்காரு. அது XYZ இதுல எப்படி இருக்குன்னா அயனாக சக்தி மாறல் வைக்கு கூட அதுக்கிட்டால எக்ஸ் அதுக்கிட்டால Z அதுக்கிட்டால Z இந்த ஆர்டர் அவன் தந்திருக்கிறது இந்த ஆர்டர். அப்ப இந்த ஆர்டர்னு சொன்னா எப்படி இருக்கணும், இது மாதிரி XYZ சரி இந்த மாதிரி இருக்கணும், XYZ இந்த மாதிரி இருக்கணும். XYZ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிச்சோன்னா அப்ப இந்த X வந்துட்டு எத்தனையாம் கூட்டமா இருக்கணும், இந்த X வந்துட்டு 17ஆம் கூட்டமா இருக்கணும். எத்தனையாம் கூட்டம், 17ஆம் கூட்டமா இருக்கணும். அப்ப இந்த எக்ஸை கேட்டுக்கான் யாரா இருக்கலாம்னு சொல்லிட்டா இந்த எக்ஸ் வந்துட்டு யாரா இருக்கலாம்னு கேட்டுக்கான். அப்ப எக்ஸ் வந்துட்டு 17ஆம் கூட்டம் இருக்கணும். 18ஆம் கூட்டம் மூலங்கள் யாரு, குளோரினும் பிஎம் சிஎம் பிசி சரி எத்தனாவது விட, ரெண்டாவது விட, 19ஆவதுக்கு ரெண்டாவது விட. சின்னொரு கேள்வி ஒன்று பாரு, சின்னொரு கேள்வி ஒன்று வளமையா வந்துட்டு அவன் என்ன செய்வான்டா இந்த மாறல கேட்கான், வளமையா வந்துட்டு இந்த மாறல கேட்பான். ஆனா இப்ப எங்க கேட்டிக்கான், இந்த மாறல கேட்டிக்கான். சரி, சின்னொரு கேள்வி உண்டு. அடுத்த கேள்வி 20வது கேள்வி என்ன சொல்லிக்கான், 20வது கேள்வி லைமன் தொடரின் மூணாவது கோட்டுக்கும் 4வது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கு சமனான லைமன் தொடரின் 3வது கோட்டுக்கும் 4வது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கு சமனான சக்தி வித்தியாசத்தை கொண்ட கோடுகள் பின்னோட்டில் எதுன்னு கேட்கிறார். லைமன் தொடர்ல 3வது கோட்டுக்கும் 4வது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் பாமர் தொடர் 2வது கோட்டுக்கும் 3வது கோட்டுக்குமான சக்தி வித்தியாசத்துக்கு சமனா இருக்கும். அதே மாதிரி பாசன் தொடர்ல 1வது கோட்டுக்கும் 2வது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கு சமனா இருக்கும். அதே மாதிரி பிராக்கெட் தொடர்ல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 1வது கோட்டோட சக்தி வித்தியாசத்துக்கு சமனா இருக்கும். இங்க பாரு, திரும்ப இன்னொரு தடவை சொல்றேன் பாத்துக்க. என்னன்னு சொன்னா லைமன் தொடர்ல 3வது கோட்டுக்கும் 4வது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம், லைமன் தொடர்ல 3வது கோட்டுக்கும் 4வது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் பாமர் தொடர்ல லைமன் தொடர்ல 3வது கோட்டுக்கும் 4வது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் பாமர் தொடர்ல 2வது கோட்டுக்கும் 3வது கோட்டுக்குமான சக்தி வித்தியாசத்துக்கு சமனா இருக்கும். அதே மாதிரி பாசன் தொடர்ல 1வது கோட்டுக்கும் 2வது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கு சமனா இருக்கும். அது மாதிரி பிராக்கெட் தொடர்ல பாத்தீங்கன்னா 1வது கோட்டோட சக்தி வித்தியாசத்துக்கு சமனா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாமர் தொடர்ல 3வது 4வது பிழை, பாசன் தொடர்ல 1வது 2வது சரி, பாமர் தொடர்ல 2வது 3வது சரி, பாசன் தொடர்ல வந்துட்டு 3வது 4வது பிழை. அப்ப எத்தனாவது பிஎம் சிஎம் சரி, பிஎம் சிஎம் சரி, ரெண்டாவது ஆன்சர் பிஎம் சிஎம் சரி, ரெண்டாவது ஆன்சர். பாத்தீங்கன்னு சொன்னா 16வது கேள்வியில இருந்து 20வது கேள்வி வரையும் பார்த்திருக்கேன். 16வது கேள்வியில இருந்து 20வது கேள்வியிலையும் பார்த்திருக்கேன். ஈஸியான கேள்விகள், சின்ன கேள்விகள், சிறிய கேள்விகள், ஈஸியான கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வரைக்கும் வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்களோட டவுட்களை கிளியர் பண்ணும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம்.